ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இண்டிகேட்டர் யூஸ் பண்ணாமல் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னைய பொறுத்த வரைக்கும் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ஒரு சப்போர்ட்டிங் டூல் தான் நான் சொல்லுவேன். இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் ட்ரேட் பண்ணும் பொழுது ரொம்ப லாஸ் தான் ஃபேஸ் பண்ணணும் ஒழிஞ்சு என்னால் ப்ராஃபிட்டில் அக்கௌண்ட்டை இருக்க முடியல. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. சப்போஸ் நீங்கள் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றீங்களோ அதே பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணும்பொழுது ஒன்லி பையர் செல்லர்ஸ் 2 பேர்த்த வச்சு தான் மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ நானுமே அதை தான் சொல்றேன். பையர் செல்லர்ஸை வச்சு தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நாம எந்த இடத்துல என்ட்ரி எடுக்க போறோம் அப்படின்றது நமக்கு தெரியுமா? தெரியாது. ஸோ அதுக்கு நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தேவை. அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை நான் எப்படி வச்சுக்கிறேன் அப்படின்னா, ரவுண்ட் ப்ரைஸ் இல்லைன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 100 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். நிஃப்டியும் ஃபின் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ மார்க்கெட் மார்னிங் எங்கே ஓப்பன் ஆகணும்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. ஓகே, 9:15 வரைக்கும் நம்ம 9:30 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறோம். மார்க்கெட் இப்போ ஒரு பர்டிகுலர் பிளேஸில் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நான் அந்த இடத்த நான் பிளாக் கலரில் மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆகி அந்த இடத்துல இருக்கிற ரவுண்ட் ப்ரைஸை நான் பிளாக் கலர் லைனில் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த இடத்துக்குள்ள இருக்கும் பொழுது நான் எந்த ஒரு ட்ரேடுமே எடுக்க போகிறதில்ல. அப்சைடு இருக்க ரவுண்ட் ப்ரைஸோ இல்லை டவுன் சைடில் இருக்க ரவுண்ட் ப்ரைஸ்லையோ இம்மிடியட்டாக ஒரு ரிவர்சல் நடக்கும் பொழுது தான் நான் ட்ரேடை எடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல தான் ஓப்பன் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓப்பன் ஆகிட்டு அப்சைடு இருக்க ரவுண்ட் ப்ரைஸ். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் நிஃப்டி 22,600 ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அப்சைடு என்ன ரவுண்ட் ப்ரைஸ்? 22,650. ஸோ அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். எனக்கு தேவை இம்மிடியட் ரிவர்சல். ஓகேவா? இல்லை ஒரு கேண்டல் 2 கேண்டலில் ரிவர்சல் நடந்தால் தான் நான் ட்ரேட் பண்ண போகிறேன். இல்லைன்னா நான் அந்த ட்ரேடை அவாய்ட் பண்ணிட்டு அடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அதாவது அடுத்த ரவுண்ட் ப்ரைஸுக்கு மார்க்கெட் மூவ் ஆகிட்டு அந்த இடத்துல எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க போகிறேன். இதே போல தான் டவுன் சைட்லேயும் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு டவுன் சைடில் இருக்க இப்போ 22,600 அப்படின்னா 22,550 தான் நெக்ஸ்ட் ரவுண்ட் ப்ரைஸ் அல்லது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதே போல தான் இந்த இடத்துல மார்க்கெட் எந்த மாதிரி ஒபே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதை வச்சுட்டு தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இதை மட்டுமே வச்சுட்டு இவ்வளோ சிம்பிளாக இருக்கே, இதை வச்சுட்டு நம்ம ட்ரேட் பண்ணலாமா அப்படின்னா, நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எக்ஸ்பைரி ட்ரேடில் தான் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ அதனால் அங்கே ஆப்ஷன் ப்ரீமியம் ரொம்ப மெல்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ லாஸ்ட் வீக்கில் நமக்கு எப்படி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது 8ஆம் தேதி. இதோட பேங்க் எக்ஸு சார்ட் இது. இதில் பாருங்கள், இம்மிடியட்டாக ரவுண்ட் ப்ரைஸில் உங்களுக்கு மார்க்கெட் ரிவர்சல் ஆகிருக்கும். ஸோ இதில் நம்ம ஆப்ஷன் ப்ரைஸில் இம்மிடியட்டாக என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னா, நீங்கள் ஆப்ஷன் ப்ரைஸில் இப்போ நமக்கு ஸ்பாட்டில் என்ட்ரி வந்துடுது. ஸோ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் மெல்ட் ஆகும். ஸோ நம்ம பேக்கப், அதாவது ஒவ்வொரு டைமும் எவ்வளோ மெல்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பேக்கப் டேட்டா எடுத்து வச்சுருந்தா தான் நமக்கு எப்போ ட்ரேடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டு வரும். இப்போ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னு சென்டர் பாயிண்ட்டை நான் பிளாக் கலர் லைனில் மார்க் பண்ணியிருக்கேனே. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு, அதாவது அப்சைடு இருக்க ரவுண்ட் ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகிருக்கும். ஸோ அங்கேருந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட் நடந்துட்டு இம்மிடியட்டாக மார்க்கெட் டவுன் சைடு வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒன்று என்ட்ரி எடுக்கலாம், இல்லைன்னா ராங் டைரக்ஷனில் போகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு ட்ரேடே பண்ணாமல் வெயிட் பண்ணலாம். இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டியோட சார்ட்டு. மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு அப்சைடு இருக்க அந்த ரவுண்ட் ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகிருக்கு. ஸோ நமக்கு எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறோம், எப்படி எடுக்கிறோம், நடுவில் போய் என்ட்ரி எடுக்காமல் ஒரு ப்ராப்பரான ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை வச்சுட்டு அந்த இடத்துல நம்ம ட்ரேட் பண்ணும் பொழுது நம்மளோட லாஸை ரொம்ப கம்மி பண்ணலாம்.
ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ப்ராக்டிஸ்ல தான் வந்துட்டு வரும். நீங்க ஒவ்வொரு நாளும் வந்துட்டு ஆப்ஷன் சார்ட் வந்துட்டு இன்னைக்கு எக்ஸ்பைரி ஆகுது அப்படின்னா, அந்த சார்ட்டை வந்துட்டு நீங்க பேக்கப் டேட்டா வந்துட்டு எடுத்து வைக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு அது எப்பயுமே வந்துட்டு கிடைக்காது. இல்ல அப்படின்னா காசு குடுத்து வாங்குற மாரி இருக்கும். நீங்க காசு குடுத்து வந்துட்டு வாங்குனாலுமே, அந்த டேட்டா வந்துட்டு லைவ் மார்க்கெட்ல ரன் ஆயிருக்குமா அப்படின்ற சந்தேகம் வரும். ஸோ அன்னன்னைக்கு நம்ம வந்துட்டு மார்க்கெட் முடிஞ்ச உடனே ஒரு டேட்டா வந்துட்டு பேக்கப் டேட்டா வந்துட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நாம வந்துட்டு ட்ரேட் பண்றதுக்கு ரொம்ப வந்துட்டு ஈஸியா இருக்கும். இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேங்க் நிஃப்டியோட சார்ட். அதாவது 10ஆம் தேதி பேங்க் நிஃப்டியோட சார்ட் இது. இதுல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு இருக்கும் பொழுது, ஸோ ட்ரேட வந்துட்டு அவாய்ட் பண்ணிட்டு, நமக்கு அடுத்த ரிவர்சல் பாயிண்ட் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்றது பெஸ்ட்டு. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க இத பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ராங் டைரக்ஷன்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு போக மாட்டீங்க. ஒரே லாஜிக்கலா வந்துட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அந்த ட்ரேட் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகுற வரைக்கும் நம்மளால வந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியும். அந்த மார்னிங் ஓப்பன் ஆன ரவுண்ட் பிரைஸ்லயே வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ரொம்ப சஸ்டைன் ஆகிட்டு இமிடியேட்டா வந்துட்டு ஒரு ரிவர்சல் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்துட்டு அப் சைடு வந்துட்டு மூவ் ஆயிருக்கு. ஸோ இப்போ ஃபுட் சைடு என்ட்ரி எடுத்தவங்களோட ஸ்டாப் லாஸ் ஃபுல்லாக வந்துட்டு ட்ரிகர் ஆகிட்டு இதாயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது சென்செக்ஸ் சார்ட்டு. மார்னிங் வந்துட்டு ஓப்பன் ஆகிட்டு டாப் சைடு இருக்க ரவுண்ட் ப்ரைஸ்ல இருந்து மார்க்கெட் வந்துட்டு ரிவர்சல் ஆகிருக்கு. ரிவர்சல் ஆகிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா பாட்டம் சைடு இருக்க ரவுண்ட் ப்ரைஸ்ல இருந்தே மார்க்கெட் ரிவர்சல் ஆயிருக்கும். இப்போ நாம ஒன்று ரிவர்சல் ட்ரேடை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், இல்லைன்னா ட்ரெண்டிங் ட்ரேடை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். என்னைய பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு ரிவர்சல் ட்ரேடு தான் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா வந்துட்டு மார்க்கெட்டில் வந்துட்டு ரிவர்சல் தான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு நல்ல வந்துட்டு ஒரு ப்ராஃபிட்டை வந்துட்டு கொடுத்தது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஒரு சில வீடியோஸ் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோஸ் வந்துட்டு பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இன்னைக்கு வந்துட்டு மார்க்கெட் ட்ரெண்டிங்கில் இருக்குமா, இல்லை வந்துட்டு ஜிக்ஸாக்ல இருக்குமா, இல்லை நம்ம ரிவர்சல் ட்ரேட் வந்துட்டு எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும். ஸோ அதனால தான் வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக A to Z அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயத்துல இருந்து நான் வந்துட்டு ஒவ்வொரு வீடியோஸாக வந்துட்டு அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். நான் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணும்பொழுது, ஆப்ஷன் ட்ரேட் பண்ணும்பொழுது ரொம்ப வந்துட்டு ப்ரோக்கரேஜ் வந்துட்டு நான் பே பண்ணியிருக்கேன். அதாவது என்னோட கேபிட்டலில் மாதம் மாதம் ஒரு 20% வந்துட்டு ப்ரோக்கரேஜ்லேயே போயிட்டு இருந்தது. ஸோ இப்போல்லாம் எனக்கு வந்துட்டு அந்த பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஒரு செக்யூரான பேங்கிங் சிஸ்டம் உள்ள ஒரு ப்ரோக்கர்ட்ட தான் நான் வந்துட்டு ட்ரேட் பண்ணுறேன். அதாவது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் கோடாக் செக்யூரிட்டி. இந்த ப்ரோக்கர்ட்ட வந்துட்டு இன்ட்ராடேவில் வந்துட்டு ஃப்ரீ ப்ரோக்கரேஜ், அதாவது நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு நோ ப்ரோக்கரேஜ்.